இன்னையிலேருந்தே எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 கோழியும் மர்டர் பண்ணிட்டோம். எங்கள் மாமா உரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து சுட்டு கட் பண்ணிப்போம். எங்கள் மாமா கறி வெட்டி கொடுத்துட்டாங்க. இது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வெங்காய தக்காளி எங்கள் அத்தைக்கு அரைச்சி கொடுத்தோன்னா எங்கள் அத்தை செஃப்பு சிக்கன் குழம்பு வச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றது தான் வேலை. முறுக்குக்கு வந்து அரிசி வச்சுருக்காங்க அத்தை. அதுக்கு வந்து முறுக்குக்கு இப்போ ரெடி பண்ணணும். சாப்பிட்டுட்டு சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் வேலை பொறன்னு இருக்கு. ஏன்னா மணி கொஞ்சம் 8 ஆயிடுச்சா, கொஞ்சம் வேலை வேகமாக செஞ்சுட்ருக்கோம் நானே இந்த அத்தையும். நான் இந்த சிக்கன் வேலையை கிரேவி வைக்கிறதுக்கு மட்டுமே மதியாக்கிடுவேன். எங்கள் அத்தை பாருங்க சீம்பால் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கு. அது கேஸில் வச்சா வீணாக போகும்னு எங்கள் அத்தை குண்டாக்குள்ளே வச்சு சாப்பாடு வடிச்சாங்க அடுப்பில். அந்த குண்டாக்குள்ளே வச்சு அது நிற்கலன்னு அடியில் கல் போட்டு குந்து வச்சு நிற்க வச்சாங்க தெரியுமா. எங்கள் அத்தை கண்ணு தண்ணி வர சமைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு கண்ணு தண்ணி வரல? வேலை அதிகம், அதனால கண்ணு தண்ணி வர. சாப்பாடு ரெடி, கறி ரெடி, கறிக்கு மணக்கு ரெடி. பட் கறி குழம்பு மட்டும் நாட் ரெடி. எப்பயுமே இந்த வேலை மட்டும்தான் என்னோட வேலை. அடுத்ததா கறி குட்டி வளர்க்க போறோம். கிண்ட முடியல. அப்புறம் எப்படி சமைச்சு சாப்பிட்றது? கிண்ட முடியல. ஹைட்டு கொஞ்சம் பத்தல. அது கீழே ஸ்டூலை போட்டு மேலே ஏறி நின்று ஹைட்டு கொடுத்து. கரண்டி சின்ன சைஸ் கரண்டியா இருக்கு சார். வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அது பத்துமா? இன்னும் கொஞ்சம் எடு. புட்டிங் ரெடி. என்னது அது? தீம்பால். இது சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கறது தான் என் வேலை. சரி, நானே ஊட்டி விடுறோம். சொல்லுங்க. அப்படியே அந்த பூண்டு உரிக்கிறவங்க வேலையில இருந்து எஸ்ஆலும் தானே பார்க்குறேன். கப்பனும் போட்டு முருங்கை சூப் வச்சிருந்தா அப்புறம் மட்டும் முடியல வச்சுக்க. கறி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இலை போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து. நானும் சாப்பிடலாம். முறுக்கு சொல்றதுக்கு மாவாட்டம் இருக்கேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களது போட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. அழகு இருக்குமா? இந்த மாதிரி செடி நம்ம வீட்டில் வச்சுக்கோமா. நல்லா மாவாட்டிட்டு இருக்காங்க. நான் பேசுறது கேட்குமா என்னன்னே தெரியல. மிஸ்ன்னு சொல்ல எங்கள் அத்தை வரல. போன இடத்துல எங்கள் அத்தை பேஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் கிடைச்சிருவாங்க. நம்ம தான் கேமரா முன்னாடி பேச வேண்டியதாக இருக்கு. பொட்டுக்கல் அரைக்கிறோம் முறுக்கு சுடுறது. பாதி கொடுக்குறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால முறுக்கில் எள்ளு போடக்கூடாது. இது என்னத்த ஓமப்பா ராத்திரி வாங்க வச்சு அவங்க தரிசி முக்காதில் கடமை. முறுக்கு சுட முக்கியமான பாத்திரம் இது இரும்பு கடாய். ஆயில் அரிசி மாவே இது பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி இப்படி இருக்கு அரிசி மாவு. கடல மாவு மறைஞ்சிருச்சு, அரிசி மாவு மட்டும் தான். ஹெவி ஒர்க் அவுட் கபி. ஆமாம்,
அது பச்சை தண்ணி ஆடாம புசுடு, அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படியா? கொஞ்சமா கொஞ்சம். ஐயோ உப்பு மிளகா வரைக்கிற பாரு. எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு ஓட்டு ஓட்டிடணும். கை வலிக்க பார்த்து பசிக்கிட்டு இருக்காங்க. கிரைண்டர்ல போட்டு ஓட்டினோம்னா டப்ளர் வச்சு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். எங்க அத்தை என்ன பண்ணுவாங்க, இப்போ டபுள் டாக்குன்னு போட்டு திரும்ப இதிலே போட்டு இதை போட்டுருவாங்க. தீபாவளி முறுக்கு ரெடி. டேஸ்ட் பார்க்க போகலாம். நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்க. பக்கா முறுக்கு பக்கா. இது எதை சொல்லுவாங்க? ரிப்பன் முறுக்கு. அப்படியே நீட்டுமா 10 வருஷம் 20 வருஷம் தீபாவளி போனா நான் அத்தை பண்ணி செஃபாயிடுவேன். அப்ப நான் மிச்சர் போடுவேன். அது ஒரு 10-20 வருஷம் பேக்கெட் பண்ண கடலமாவுலையும் நெய்ஸால பாரு சொரசொரம் தெரியும். அடுத்ததான் பூந்தி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கேன். இதான் ஏற்கனவே போட்ட பூந்தி சூடா இருக்கு. என்னது முறுக்கு அதுதான் ஓமப்பொடி. இது பேர் ஓமப்பொடி. தீபாவளிக்கு மிச்சர் ரெடி ஆயிடுச்சு. அவள் நாங்க சின்ன அவள் வாங்கிட்டு வந்துட்டோம். சின்ன அவள் போடக்கூடாதுக்கு அவள்லயே பெரிய சைஸ்ல அவள் இருக்க மாட்டேக்கு. இது போட்டதுனால அரிசி மாதிரி கடுக்க முறுக்குங்குது. அதனால அவளை நாங்க ரிமூவ் பண்றோம். வேர்க்கடலை கூட பக்காவா இருக்கு. மாசமும் பக்காவா இருக்கு. அவள் மட்டும்தான். எங்க அத்தை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு உலக்கு மாவும் அந்த இதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு முதல் நாள் எங்க வீட்டுல என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? காலையில செஞ்ச சீம்பால் கால்வாசியில இருக்கு. இது தேங்காய் மிட்டாய் தீபாவளி ஸ்வீட்டு. இது இதான் ரிப்பன் முறுக்கு. அடுத்து மிக்சர் கலர்ஃபுல்லா இருக்கா, வீட்டிலே செஞ்சோம். அடுத்துதான் முறுக்கு நல்லா சாஃப்டா. அதை தின்னா உனக்கு ஒரு இருக்கு ஆட்டே. முறுக்கு இதுதான். இதெல்லாம் செய்யவே தீபாவளிக்கு முதல் நாள் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டே முறுக்கு மிக்சர் ஸ்வீட்டு சீம்பாலோட இந்த டே கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய். தெரியுது நல்லா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கணும். தீபாவளி எல்லார் வீட்லேயும் வந்துருச்சு. எல்லாரும் பட்டாசு டொம்மு டொம்முன்னு வெடிக்கிறாங்க. ஓகே கூட பட்டாசு